வணக்கம். நம்ம யாத்திரை விஎஸ். இன்னைக்கு நம்ம யாத்திரையில் எந்த கோயிலை பார்க்க வந்திருக்கோம்னா, கடலூர் மாவட்டம் திருமானிக்குழி என்ற இடத்துல அருள்மிகு வாமனபுரீஸ்வரர் தான் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம பார்வதி பதடே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாகர்த்தாவிவ சம்பிரத்தோ வாகர்த்த பிரதிபக்தரே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. கிருபா சமுத்திரம் சுமுகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் அனந்தரூபம் ஸ்ரீ வாமனபுரீசம் ஹிருதி பாவஜாமி. அம்புஜாட்சி ஜெகன்மாத, அம்புஜாட்சி ஜெகத்பிதா, அம்புஜாட்சி ஜெகத்தாத்ரி, அம்புஜாட்சியை நமோ நமஹ. கடலூர் மாவட்டம், கடலூர் வட்டம் திருமானிக்குழி திருத்தலம். இறைவன் அருள்மிகு வாமனபுரீஸ்வரர், இறைவி அம்புஜாட்சி. பாடல் பெற்ற 266 சிவாலயங்களிலே இது 133வது சிவத்தலமாக விளங்குகிறது. நடுநாட்டு தலம் 22, அதிலே 17வது தலமாக விளங்குகிறது. இத்தல வரலாறு ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த ஆலயமே மிக சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். வேறு எங்கேயும் காண கிடைக்காத ஒரு கருவறையே இங்கே இறைவன் நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கார். மற்ற தமிழகத்திலேயோ உலகத்திலேயோ இருக்கிற அனைத்து ஆலயங்களுக்கு போனாலும் இறைவனை நேர்முகமாக பார்க்கலாம். இந்த சன்னதியில் நேர்முகமாக பார்க்க முடியாது. எப்போதும் திரை ஒன்று போட்டு மறைச்சபடியே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்தலத்தில் மூல கருவறையே பள்ளியறையாக பாவிக்கக்கூடிய தலம். சுவாமி அம்பாள் எப்போதும் கர்ப்பகிரகத்தில் இணை பிரியாமல் ஏகாந்தமாக இருக்கிறதாக புராணம். தனிப்பட்டு இந்த சன்னதியில் பள்ளியறை சன்னதி கிடையாது. மூலாலயமே பள்ளியறையாக கருதப்படுறது. அப்படி இருக்கிற தருவாயில் இந்த கருவறையில் விளக்கு எரிஞ்சின்றிருக்கு. விளக்கு எரியிற தருவாயில் எலி தன் பசியை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு விளக்கில் வாய்விக்கு எலியினுடைய மூக்கு திருச்சுடரில் பட்டு ஜோதி பிரகாசமாக எரிய நெய்யுருகி இரவும் பகலும் அணையாதீபமாக எரிகிறது. இதை கண்ட சிவபெருமான் மனமகிழ்ந்து எலி சக்கரவர்த்தியாக பிறக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணுறார். அந்த எலிதான் மறுபிறவியிலே 3 உலகத்தையும் ஆளக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கிறது. மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து தான தர்மங்கள்லாம் பண்ணும் பொழுது சுக்கராச்சாரியார் அஸ்வமேத யாகம் நடத்த சொல்கிறார். இந்த யாகம் நடந்தெடுத்துனா தேவேந்திரனுக்கு தேவேந்திர பதவி இல்லாமல் போய்டும். அதனால் அந்த பதவியை காவந்து பண்ணுறதுக்காக திருமால் வாமன ரூபம் கொண்டு அந்தன சிறுவன் ரூபத்தில் மகாபலிக்கிட்ட 3 அடிமண் ஞாடகம் கேட்டு 3 அடிமண் ஞாடகம் வாங்கின்ற உடனே விஸ்வரூபம் எடுத்து வெண்ணையும் மண்ணையும் அளக்கிறார். இரடியால் உலகத்தை அளந்து 3வது அடி மகாபலி தலைமையில் வைக்கிறார். வரம் கொடுத்தவன் தலையில் விஷ்ணு கால் வச்சதுனால விஷ்ணுவுக்கு கோபத்தி தோஷம் ஏற்படுறது. அந்த தோஷ நிவர்த்திக்காக இங்கே திருமால் மூலவரை இன்னமும் இடைவிடாமல் பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. வாமன ரூபத்திலேயே பூஜிக்கிறாராம். சங்கு சக்கரதாரியா விவரம் தெரிஞ்ச ஆண்மகனாக வராமல் வாமன ரூபத்திலேயே வந்து சிவபூஜிக்க வர. அந்த வாமன ரூபத்தில் வரும்பொழுது இது வனாந்திர காடாக இருக்குது இந்த தலம். அப்போ இறைவன் ஜோதி பிழம்பா ஆகாய மார்க்கமாக காட்சி கொடுக்கிறார். மகாவிஷ்ணுவை சோதிக்கிறதுக்காக ஜோதி பிழம்பா நிற்க இறைவனை கண்ட திருமாலோ நானோ புள்ள வடிவம், அவதார நோக்கமோ வாமன அவதார நோக்கம், நீயோ ஆகாய மார்க்கமாக நின்னா என்னால் சிவ கைங்கரியம் பண்ண முடியாது, எனக்கு ஆத்மார்த்த உடையவராக மாறணும்னு விஷ்ணு சிவத்தை வேண்டிக்கிறார். விஷ்ணுவனுடைய பிரார்த்தனைக்காக ஜோதியே குளிர்ந்து பெருமான் இங்கே குழிக்குள் அமர்ந்ததாக புராணம். அதனால தான் இந்த ஸ்தலத்துக்கு உதவிமானிக்குழி திருமானிக்குழி அப்படின்னு பேரு அறிவித்து. வாமன ரூபத்தில் விஷ்ணு சிவனை ஆராதனை செய்து வாமனருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறதுனால இறைவனுக்கு வழங்குகிற நாமதேயம் அருள் வாமனபுரீஸ்வரர் அப்படின்னு திருநாமம். மூலப்பெருமான் ஸ்வயம்பு மூர்த்தி, பூமியிலிருந்து தான் தோன்றிய பெருமான். ஆலயத்தில் ஏற்பட்ட இந்த ஸ்வயம்பு பெருமான் மூர்த்தம் பல யுகங்களை கடந்து வந்ததாக தல புராணம் குறிப்பிடுறது. ஏன்னா படைக்கும் தொழிலை மேற்கொண்டு அம்மையப்பர்
சிருஷ்டி வேள்வியை மேற்கொண்ட சன்னதி. அதனால 4 யுகங்களும் 4 வேதங்களும் என் திசைகளும் 28 ஆகமங்களும் 12 திருமொழிகளுமே இங்கிருந்து தான் படைக்கப்பட்டதாகும். தேவாதி தேவன் முதல் பூலோக மனுஷம் மிருகம் பூச்சி உயிரின வர்க்கங்கள் அனைத்துமே இத்தலத்திலிருந்து தான் படைக்கப்பட்டதாக புராணம். சுவாமி பிரளய காலத்து மூர்த்தி. கிருதயுகத்தில் பெருமானுக்கு அருள்புரீஸ்வரர், திரேதா யுகத்தில் மாணிக்க வரதர், துவாபர யுகத்தில் உதவி நாயகர், இந்த கலியுகத்தில் வாமனபுரீஸ்வரர்னு பெருமானுக்கு சதுர்யுகத்துக்கும் 4 பேர் கொண்ட பெருமான். சுவாமி அம்பாள் மகாவிஷ்ணு 3 பேரும் கருவறையில் இணை பிரியாமல் இருக்கிறதுனால விஷ்ணுவனுடைய பூஜைக்கும் அம்பாளுடைய ஒத்துமைக்கும் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு திரைச்சீலையில் ருத்ரமூர்த்தி காவலாக இருக்கு. ஆயுதங்கள் தாங்கி ருத்ரமூர்த்தி காவல் புரிய எந்த வழிபாடும் இந்த திரைச்சீலைக்கு தான் இங்கே முதல். திரைக்கு வழிபாடு முடிந்ததன் பிறகே ருத்ரனுடைய உத்தரவோடு 2 வினாடிகள் மட்டுமே தரிசனம். இந்த 2 வினாடியே தேவர்களுக்கும் தபஸ்விகளுக்கும் ஞானிகளுக்கும் கிடைக்கல. குருமுனி அகத்தியர் பல காலம் தபம் இருந்து இந்த புஷ்பகிரி மலையில் பக்தர்களுக்காக வாங்கின்ற வரம் தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் 2 வினாடி திரைச்சீலை விலகல். அந்த 2 வினாடி அகத்தியருக்கு கிடைக்கல. அதனால அகத்தியர் எனினும் புண்ணியம் செய்தவன் உன்னை வந்து பார்க்கட்டும். பூர்வ ஜென்மாவில் புண்ணியம் உள்ள ஆன்மாவுக்கு மட்டுமே இங்கே இந்த 2 வினாடி பயக்கும். அப்பேற்பட்ட இந்த 2 வினாடி இங்கே தரிசனம் பண்ணுறவாளுக்கு காசியை 16 முறையும் திருவண்ணாமலை 8 முறையும் தில்லை சிதம்பரத்தை 3 முறையும் பார்த்த பலனை பெருமான் இந்த 2 வினாடிகளை கொடுக்குறார். பூலோகத்தில் இத்தனை தலங்கள் இருந்தும் இந்த காசி திருவண்ணாமலை சிதம்பரத்தை இதுக்கு நிகராக சொல்லியிருக்கான்னா இது தில்லை சிதம்பரத்துக்கு நிகரான ரகசிய தத்துவமான சன்னதி. சிதம்பரம்னாலே ரகசியம்தான். ஆனால் வேதாகம புராண சாஸ்திரங்களே வேதத்தின் மெய்ப்பொருளை தில்லையில் ரகசியமாக வச்சுருக்கேன். ஆனால் வேதாகம புராண சாஸ்திர இதிகாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட வேதநாயகன் சிவபெருமானே இந்த தலத்தில் திரைக்கு நண்ட தேவரகசியமாக இருக்கான். தில்லையில் இருக்கிறது பூலோக ரகசியம், திருமானிக்குடியில் இருக்கிறது தேவர்களுக்கே காண கிடைக்காத தேவரகசியம். அதனால தான் இத்தலம் தில்லையை விட 3 பங்கு உயர்வாக சொல்லியிருக்கு. எப்படி வராராம்? வாமன ரூபமாக வராராம். நித்த நியமத்து, அதாவது அவர் எப்படி பண்ணணுமோ சிவபூஜையே அந்த தத்துவத்தோடு பண்ணுறாராம். குழந்தையாக இருந்தாலும் ஒரு அலட்சியம் இல்லாமல் ஸ்ரத்தையோடு செய்கிறாராம் சிவ வழிபாட்டு. அந்த சிவ வழிபாட்டுக்கு இடையூறு இல்லாமல் பீமருத்ரன் காவல் புரிகிறாருங்கிறத இந்த பதிகத்தில் ஞான சம்பந்தர் குறிப்பிடுறார். இந்த ஊர் மண்ணை மிதிக்கணும்னாலே பல கோடி ஜென்மத்தில் சிவபூஜை செய்த புண்ணியமுள்ள ஆன்மாவுக்கு மட்டுமே இந்த மண்ணை மிதிக்கிற அருகதைன்னு ஞான சம்பந்தர் குறிப்பிடுறார். ஏன்னா இறைவன் நடந்து வந்த புண்ணிய பூமி, இதில் என் பாதம் படப்படாதுன்னு திருஞான சம்பந்தர் 4 வீதியும் ஒரு காலாலேயே நடந்து வந்து 11 பாடல் ஒரு பதிகத்தை